அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் குட் டே பிஸ்கெட் இருந்துச்சுன்னா பிஸ்கெட்டில் எப்படி கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். அது குட் டே பிஸ்கெட் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். நான் வெறும் குட் டே பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன், ஒரு பேக்கெட் தான் எடுத்துருக்கேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வெறும் குட் டே பிஸ்கெட் மட்டும் இருந்தால் போதும். கேக் வந்து செஞ்சு நல்லா சாஃப்டாக சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குட் டே பிஸ்கெட் வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து உடச்சி போட்டுக்கோங்க. குட் டே பிஸ்கெட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒரு 10 ரூபா பேக்கெட் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 5 ரூபா பேக்கெட் இருந்தால் கூட ஒரு 2 பேக்கெட் சேர்த்துக்கோங்க போதும். நாட்டு சக்கரை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இது தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பச்சைப்பால் இருந்தால் எடுத்துக்கோங்க. பச்சைப்பாலை இதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கேக் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா பவுட்ராக இந்த குட் டே பிஸ்கெட்டில் இருக்க ஸ்மெல்லு செம்ம வாசனத்தோட நல்லா மணமாக இருந்துச்சு. அந்த குட் டே பிஸ்கெட் அப்படியே கீ ஸ்மெல்லு வந்துச்சு. அது பவுட்ரு பண்ண பார்த்து கொஞ்சமாக பால் ஊற்றி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கையை வச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி கெட்டிப்படுற மாரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு இதில் மாற்றி வச்சுருங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான். இட்லி சட்டி அடுப்பில் வச்சு அதில் வந்து இட்லி தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ரெடி பண்ண போகிறோம். தண்ணி வந்து ஊற்றி தண்ணி சூடாகட்டும். அதுக்கப்புறமேட்டா இட்லி தட்டில் லேசாக நெய்யை வந்து தடவி எடுத்துக்கோங்க. சின்ன இட்லி சட்டியில் தான் ரெடி பண்ண போகிறேன். 3 கேக் தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக செஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து இட்லி சட்டியில் செய்ய பிடிக்கலன்னா நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றி வைக்கலாம், பவுலில் ஊற்றி வைக்கலாம். நான் வந்து இட்லி தட்டில் நெய் மட்டும் தடவிட்டு இப்போ இதில் வந்து ஊற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஊற்றிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட டைரி மில்க்கு சாக்லேட் எது இருந்தாலும் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் மட்டும் மேலே வந்து ஊற்றிடலாம். டைரி மில்கை வந்து ஒரு பீஸ் மட்டும் அது மேலே வந்து வச்சிடலாம். அப்படியே கொஞ்சமாக ஊற்றிட்டு மறுபடியும் டைரி மில்கை வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் வந்து அது மேலே ஊற்றணும். இப்படியே ஒரு 2 லேயர் பண்ணிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றி வச்சோம் பார்த்தீங்களா, அதனால் நல்லா இட்லி மாதிரி வெந்துடும். நம்ம அதை உடைக்க பார்த்து டைரி மில்க் மெல்ட் ஆகி அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. மிச்சம் இருந்த மாவு வந்து சின்ன பவுல் அந்த கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வைக்கிறேன் நான். இதில் ஊற்றி அப்படியே வந்து வெந்து வரட்டும். நம்ம ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா இட்லி தட்டில், அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கு கீழே இதை வச்சிடுறேன் நான். ஒரு ஸ்பூனை வச்சு தான் எடுக்க போகிறேன். ஒரு ஸ்பூனை வச்சு எடுப்பது கரெக்டாக அது வந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு அது மேலே வந்து கண்ணாடி டம்ளர் அது கீழே வச்சுருங்க.
அவ்வளோதான், நம்ம குட் டே பிஸ்கெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கத்தியை வச்சு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக நல்லா பாஞ்சு போய் அதே மாதிரி அதுக்குள்ளே டைரி மில்க்கும் இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக நல்லா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த டைரி மில்க் வாசனும் அந்த குட் டே பிஸ்கெட்டு ஸ்மெல் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.